திரு மில்டன் மில்டன் உங்களுக்கு முன்பு பேசிய திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியது திமுகவிற்குத்தான் பாதிப்பு. இன்னும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. 29 தேர்தலில் நாங்க இல்லாத கூட்டணியில திமுகனால 3 இடங்கள் கூட வெற்றி பெற முடியாது. மக்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். மக்களவை தேர்தலுக்கும் இதுதான் பொருந்தும் அப்படின்னு உடைத்து பேசுகிறார். உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்தியா கூட்டணி மாதிரியான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா அவசியமான தேவை. அத பாசிசம் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், பாஜகவினுடைய அடக்குமுறைகள் எப்படியெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிறது அப்படிங்கறத பரவலா பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரா ஊடகவியலாளரா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை வலிமையாக எதிர்க்கக்கூடிய இந்தியாவை ஒரு பலதரப்பட்ட ஜனநாயகமான ஒரு நாடாக கட்டமைக்கிறதுக்கு அந்தந்த மாநில நலன்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மாநில அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நானும் அதுல இருந்து மாற்று கருத்து இல்லாத நபர். அதற்கு இந்தியா கூட்டணி மாதிரியான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அவசிய தேவை. அப்படி இருந்தாதான் பாஜக என்கிற ஒரு வலிமையான வலதுசாரி பாசிச அரசியலை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ஆழமான உறுதியான நம்பிக்கை உண்டு. அது இப்பவும் உண்டு. கேள்வி எப்ப வருது அப்படின்னா, இப்படியான ஒரு இந்தியா கூட்டணியை தலைமை ஏற்று நடத்துவதற்கு தகுதியான கட்சி அந்த இடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அந்த தகுதி காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கடந்த கால அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பழக்க வழக்கம், அதுக்கு தான் வர்றேன். தொடர்ச்சியா காங்கிரசினுடைய அணுகுமுறை. இன்னைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு அவர்களால் அழைக்கப்பட்டு, இந்தியா கூட்டணி அந்த பிளாகால் அழைக்கப்பட்டு பேசிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இத்தனை பட்டும் திருந்தலைய சவால நீன்ற மாதிரி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா அடி விழுந்துகிட்டு இருக்கு 65கள்ல இருந்து. அப்படின்னாலும் இந்தியா முழுக்க தொடர்ச்சியா 3 தேர்தல்கள்ல இந்திய மக்களால் துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அது நம்மளுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லாம நம்ம வெளிப்படையாவே பேசுவோம். காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தன்னுடைய அவங்களுடைய ஒரு ஜெனரேஷனே இப்படி ஒரு கட்சி இந்த இந்தியாவில் ஆட்சியில் இருந்துச்சு அப்படிங்கறத மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் காங்கிரஸ் இப்ப இருக்கு. காங்கிரஸ் ஒரு காலத்துல கீழடி மாதிரி ஒரு பெருநகராட்சி, அது மாதிரி அப்படின்னு ஒரு வரலாற்றுல நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாட புத்தகத்துல எழுதிட்டு வர்ற மாதிரி தான் காங்கிரசினுடைய வரலாறும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எதனால நடந்திருக்கு அப்படிங்கறத எழுச்சி தமிழர் திருமாவளவன் கன்ஃபஸ் பண்றாரு. உங்களுடைய பெரியண்ணன் மனநிலை, உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த தொடர்ச்சியான தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கறத அவர் வெளிப்படையா விமர்சனமாக வைத்திருக்கிறார். நம்மளுக்கு முன்னாடி பேசின காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் உட்பட யாராவது ஒருவர் அந்த கட்சி கூட்டத்தில் இருந்த போதே இதற்கு ஒரு விளக்கமோ, இதற்கு ஒரு இந்தியா பிளாக்ங்கிறது காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு இல்ல, காங்கிரஸ் கட்டமைச்சது இல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள், மாநில கட்சிகள், பெரிய அரசியல் தத்துவம் கொண்டிருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாருமா சேர்ந்து இணைஞ்சது தானே. அப்ப எனக்கும் அதுல ஒரு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் இதை சொல்லிடுறேன், அவரு எழுச்சி தமிழர் சொன்னது மட்டுமே பதிலா இருக்க வேணாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தையாவது அவர்கள் தரப்பில் இருந்து அங்க கொடுத்தாங்களான்னு கேட்டா அங்க கொடுக்கப்படல. அப்படி வைத்த கருத்துக்கு ட்விட்டர்ல வெளியில கம்பு சுத்தக்கூடிய ஒரு வேலையை நம்மளால பார்க்க முடிகிறது. அது அதிகாரப்பூர்வமாக இந்தியா பிளாகில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய நிலைப்பாடு தானா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காங்கிரசுக்கு உள்ளேயே 3-4 கேங் இருக்கிறாங்க, 3-4 பிரச்சனைகள், 3-4 விதமா ஒரு குரல் வருது. கேட்டா அதுதான் எங்களுடைய ஆகப்பெரும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நம்மளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகையாளர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செய்தியே எப்படி இருக்கு அப்படின்னா, நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே பிளக்ஸ் வச்சு ராகுல பத்தின விமர்சனங்களை மக்கள் மத்தியில கொண்டு போற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ள நுழையிற இடத்திலேயே ராகுல் காந்தியோடைய போட்டோவும், மம்தா அவர்களுடைய புகைப்படமும், உதயநிதி ஸ்டாலின் புகைப்படமும், ஸ்டாலின் அவர்கள் புகைப்படமும், எல்லாருடைய புகைப்படத்தையும் வைத்து ராகுல் குறித்து அவர்கள் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கடந்த காலங்கள் சொல்லி இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளால டெல்லி பகுதிகளில் பார்க்க முடிஞ்சது. இப்ப வரைக்கும் அந்த பிளக்ஸை யார் வச்சாங்க அப்படின்றது தெரியல. பரவலா பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அதை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளே வச்சிருக்கலாம், அல்லது இந்தியா கூட்டணியில் இருந்து பங்கெடுக்க வேணாம்
வேணாம்னு முடிவெடுத்த திமுக அதை வச்சிருக்கலாம். இல்ல காங்கிரசுக்குள்ளேயே வந்து ராகுலை விரும்பாத சோனியா காந்தி அணியை சார்ந்தவர்கள் கூட அதை வச்சிருக்கலாம். ஏன்னா ஜனநாயக கட்சி காங்கிரஸ்ங்கிறப்ப 2-3 அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா ராகுல் இப்படி தோத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ன உடனே தன்னுடைய பையனுக்கு பாடத்தை புகட்டுவதற்காக கூட சோனியா காந்தி அவர்கள் இல்ல இப்படி எல்லாம் சொன்னாதான் அந்த பையன் படிச்சு அது தெரிஞ்சுக்குவாப்ல, அதனால வைங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற தகவல் கூட தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகும்போதே ராகுல் குறித்தான அந்த இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் குறித்தான மனநிலை அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு என்னங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். ஒரு குறுக்கீடு, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒரு மீட்டிங் நடக்குது, சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கூட்டணியை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அதற்காக ஒரு கட்சியின் மீது நாங்கள் முழுவதுமாக சித்தரிக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய வேலை தான் இங்க நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் வைக்கிறாங்களா? அதுவும் ஏற்கக்கூடியதானே. ஒரு கட்சி அவர்களுடைய நலன் சார்ந்து வேறு ஒரு கூட்டணிக்கு செல்வதில் என்ன தவறு இருக்குது? எதிரான கட்சி காங்கிரஸ் சித்தரிக்க கூடாதா? இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக சித்தரிக்க கூடாதுன்னா பாஜகவுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் நான் சொல்லலாமா வேணாமா? புரியுது. அப்ப அது வந்து மொன்னையான வாதம், அதை விட்டுருங்க. அவர்களுக்கு வந்து சொல்லுவதற்கு, ஏன்னா கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நாங்கள் நம்பினமே அவரே உண்மையை சொல்லிட்டாரே அப்படிங்கறத பொறுக்க மாட்டாம இப்ப உட்கார்ந்துகிட்டு கதை என்ன எழுதுறதுன்னு தெரியாம அவங்க தவிக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எழுச்சி தமிழர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒண்ணுல பதில் இருக்கணும். அதாவது முந்தா நேத்து இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கரப்பாம்பூச்சின்னு ஒரு ஐடியா போட்டாங்க. 20 லட்சம் ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு அவங்க டெல்லியில வழக்கமா போராட்டம் நடக்கக்கூடிய கிரவுண்ட்ல நிப்பாட்டி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்திட்டாங்க. மனசாட்சி உள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள், காங்கிரசுக்காக பேசக்கூடிய நண்பர்கள் மனசாட்சியை தொட்டு பேச சொல்லுங்க. கடந்த 15 ஆண்டுகளா, இன்னும் இந்த வருஷம் முடியல, இந்த 3 வருஷம் 10 வருஷம் கூட எடுத்துக்கிறோம், 10 ஆண்டுகளாக பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் மட்டுமே தெம்போட திராணியோட போராடி இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளுக்கு எதிராக தனித்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததா சொல்லுங்க. நம்ம அடுத்த அந்த விவாதத்தை பத்தி பேசலாம். அப்ப வாய்ப்பே இல்ல. வெறும் 3 சீட்டு தான் திமுக ஜெயிக்கும். அது ஜெயிக்குது, ஜெயிக்காம கூட போகுது. 37 சீட்டு ஜெயிக்க போகுதுன்றது பொருள்படுற மாதிரி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொல்றாரு. 37 சீட்டு ஜெயிக்க போற ஒரு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா? ஆளுங்கட்சியா இந்த முறையும் இருக்கிறாங்க, போன தடவையும் ஆளுங்கட்சியோட தான் கூட்டணியில இருந்தாங்க. பாஜக மத்தியில ஆளுங்கட்சியில இருக்கு. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஏதாவது ஒன்று குறித்து பேசியிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்புக்கு பிரச்சனை உடனே, நீட் பிரச்சனை உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அனிதா மரணத்தில் தொடங்கி பல்வேறு விஷயங்களுக்காக வீதியில வந்து இளைஞர் அணி, மாணவர் அணின்னு எல்லாத்தையும் திரட்டி போராட்டம் நடத்திட்டார். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஒரு குளறுபடி நடக்குதுன்றத யாரு சொல்ல வேண்டியது? டெல்லியில இந்த காங்கிரஸ் பார்ட்டி போராட்டம் நடத்தின குறிப்பிட்ட ஜந்தர் மந்தர் பகுதியிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் பெரிய போராட்டங்களா நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் எழுத படிக்க தெரியாதான்னு திருப்பி கேட்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணியை வழிநடத்துவதற்கு உண்டான தெம்பும் திராணியும் காங்கிரசிடம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் அதற்கு வலு சேர்க்கக்கூடியதாக மாறுகிறது. சரி, நம்ம நீங்க கேட்க விரும்பினதை கேளுங்க, சொல்றேன். சரி, நம்ம பேசுவோம் திரு மில்டன். மில்டன் கேக்குது, சொல்லுங்க. அவரு அதுதான் ஜனநாயகம்னு அவரு பேசினது கரெக்டா இருந்தது. அது சரிதான், அது ஜனநாயகம் தான். அந்த இந்தியா பிளாகுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் கூட இல்லாத அளவிற்கு தாவேக்கா அவ்வளவு அவசரமா வா கமான் எனக்கு 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும்னு கேட்டது வந்து ஜனநாயகத்தில் வருமா வராதா? ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு இன்னும் முறிக்கவே இல்லை. அதனாலதான் இந்தியா பிளாக்குள்ள கூப்பிடலன்னா, ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு முறிக்கிறதுக்கு முன்னாடியே தீய சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தியை கூப்பிட்டு அமைச்சரவையில 2 சீட்டு கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறீங்கன்னா அது ஒரு மாதிரி பேர்டு ஸ்மெல்லா இல்லையா? அப்ப அது வந்து வேறு மாதிரியான வடிவத்தை கொடுக்கலையா? அப்ப உண்மை என்ன அப்படின்னா, இந்தியா அலைன்ஸுக்கு அவர்கள் கூப்பிடாமல் இருப்பதற்கு காரணம், ஒரு குடும்பத்தை வச்சு நடத்துறதுக்கு கூட வக்கில்லாத ஒரு நபர், ஒரு தன்னுடைய மனைவியால் குற்றம் சாட்டப்பட்டு மிக கொடூரமான மூர்க்கமான ஒரு நபர் இவரு.
இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட் பிஹேவியர் வந்து இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு நபரை கூட்டு வந்து நம்ம இந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணுமா அப்படின்னு இந்தியா பிளாக் நினைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படி ஒரு யோசனை யூகிக்கும் போது என்னால இப்படி ஒன்னு யூகிக்க முடியுது. ஏன்னா இது வந்து மோடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியரா இருக்கு. பொதுவெளியில தன்னுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பொய்யா சித்தரிக்கிற மாதிரி இவர் வேறு ஒரு பேட்டர்ன்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு இந்த விஜய்ங்கிறவர். அதனால நம்ம இவரை வந்து சேர்த்துக்க வேண்டாம்னு இந்தியா அலைன்ஸ் வந்து 25 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து அவர் அழைக்காம இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ஆமாவா இல்லையான்னு அவர் விளக்குவார். ஏன்னா அவருடைய துணைவியார் கொடுத்த அபிடவிட் உங்களுக்கு விளக்கம் பொன் கிருஷ்ணமூர்த்தி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆனா வந்திருக்கக்கூடிய குறைந்தபட்சம் பாஜக ஏதாவது பேசி இருக்கிறாரா விஜய் உங்களுக்கான விளக்கத்தை சொல்றாரு, நம்ம கேட்கல அப்படிங்கறதுனால கூட திரு மில்டன் நிறைவா சுருக்குமா குறுக்கிட வந்தீங்க. இல்ல அதுல என்னன்னா ஒரு ஏதோ தனிப்பட்ட முறையில் பேசியது அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப காங்கிரஸ்காரர் குதிச்சு வந்து பயன்படுத்துறாங்க. அது தனிப்பட்ட விவகாரம் கிடையாது. வழக்கு தொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டில் தன்னை வந்து வெளியே வரவிடாம தடுத்து என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறார்னு அவருடைய துணைவியார் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்களுடைய அபிடவிட் அடிப்படையில அதனால அது குறித்து தான் பேச்சு தவிர அது தனிப்பட்ட விவகாரம்னா அதுக்கு முன்னாடி பேசிய நபர் குறித்து பேசின தனிப்பட்ட விவகாரம் குறித்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து கதா கலாச்சார மாற்றிக்கொள்ளட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்ல. காங்கிரஸ் இந்தியா அலைன்ஸினுடைய ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரதான பிரச்சனையாக இருப்பது ஒவ்வொரு கட்சிகளும் பங்கெடுத்ததை இவர்கள் கிரெடிட்டா பேசினார் காங்கிரஸ்காரர். மம்தா வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பர்சனலா நடந்திருக்கக்கூடிய நெருக்கடின்னு ஒண்ணு இருக்கு சார். அதை வந்து நம்ம பேசிதான் ஆகணும். இன்னைக்கு மம்தா அவர்களுக்கு அவர்களுடைய கட்சியே அவர்கள் கையில் இல்ல. இதே மம்தா வந்து கடந்த தேர்தலின் போதெல்லாம் காங்கிரஸையும் இந்தியா அலைன்ஸையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவங்க ரொம்ப மூர்க்கத்தனமாக அதை டீல் பண்ணாங்க. அந்த கூட்டணியவே அவங்க வந்து லதாஜிக்கா தான் டீல் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் மீது தனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லைன்னு தொடர்ச்சியா அவங்க ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பார்ட்டியா என்ன ஆயிடுச்சுன்னா திரிணாமுல் காங்கிரஸே அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க கையில இல்ல. அவருக்கு எதிராகவே பாஜக உள்ளுக்குள்ள நிறைய உள்ளடி வேலைகள் பார்த்து கட்சியே இல்லைன்னு ஒரு நிலைமைக்கு ஆளாக்கும் போது அவர்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க அந்த ஒரு இடத்துல வந்து நின்னு பேசி அதை ஏதாவது ஒரு இடத்துல கன்சல்டேட் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, இந்த இந்தியா அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு உடனே நான் ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன், இப்படியான ஒரு ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம், அது தேவைப்படுது, அது இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம். ஆனா அதுக்கு காங்கிரஸ் தகுதியான கட்சி அல்ல அப்படிங்கறத விமர்சனம் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ஃபார்மேஷன்லயே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நாடு தழுவிய அளவில் இது ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. ஏன்னா ராகுல் வந்து முதல் நாள் ட்வீட் போடுறாரு, ரிசல்ட் அன்னைக்கு ட்வீட் போடுறாரு, எலெக்ஷன் கமிஷன் வேலை ஏதோ உள்ளடி வேலை. என்னுடைய கேள்வி அவருடைய பதிவு என்னுடைய கேள்வி தமிழ்நாடு பொன் கிருஷ்ணமூர்த்தி ராகுல் காந்தி பணம் வேணும் திமுக உறுப்பினர் யாராவது எழுதி கேட்கறதுக்கு தைரியம் இருந்ததா? ஓகே ரைட்.